அத்தியாயம் 89 தங்க படிகட்டுகள். எல்லோரும் திகைப்புடன் புதையல்களை பார்த்துக் கொண்டிருந்தபோது கபிலன் வேறு திசையில் வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்த 2 நபர்களைக் கவனித்தார். முதல் நபர் பார்த்திபன், மற்றொருவர் நீண்ட கருப்பு முடி மற்றும் கருப்பு கண்கள் கொண்ட ஒரு எல். எல்பின் முகத்தின் கீழ் பாதி துணி முகமூடியின் பின்னால் மறைந்திருந்ததால் கபிலன் தனது முக அம்சங்களை முழுமையாகப் பார்க்க முடியவில்லை. அவர்களின் தீவிரமான முகத்தை பார்த்து கபிலன் புருவத்தை உயர்த்தி அவசரமாக அவர்களின் பார்வையைப் பின்தொடர்ந்தார். அவர் ஒரு கை வாள் ஒன்றைக் கண்டார். அது பிரகாசமான தங்க ஒளியை வெளியிடுகிறது. அந்த வாள் பழையதாக இருந்தாலும் அதைச் சுற்றி ஒரு கம்பீரமான ஒளி வீசியது. மேலும் மற்ற பொக்கிஷங்களிலிருந்து வேறுபட்டு வாள் தங்க படிக்கட்டின் உச்சியில் கிட்டத்தட்ட மிதந்து கொண்டிருந்தது. கபிலன் ஆர்வத்துடன் வாளைப் பார்த்துக் கொண்டிருக்க நயன் சத்தமாக கூச்சலிட்டது. இந்த பொக்கிஷங்கள் 4வது மாடிப்பிரமையின் முடிவில் நாம் பார்த்ததை விட கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மடங்கு பெரியவை. யாரும் மேற்கொண்டு எதுவும் சொல்வதற்குள் கூட்டத்திற்குள் நின்றிருந்த சில அரை மனிதர்கள், எல்வ்ஸ் மற்றும் மனிதர்கள் தங்கப் படிக்கட்டுக்கு அவசரமாக வந்தனர். தங்கப் படிக்கட்டுக்கு மேலே பறக்கும் ஆயிரக்கணக்கான பொக்கிஷங்களை பார்த்துக் கொண்டே அவர்கள் கிட்டத்தட்ட எச்சில் சொட்டிக் கொண்டிருந்தார்கள். கபிலனின் பார்வையின் கீழ் அவர்கள் படிக்கட்டு நோக்கிச் சென்றனர். ஆனால் அவர்கள் படிக்கட்டில் ஏறுவதற்கு முன்பே ஒரு வெளிப்படையான தடை அவர்களுக்கு முன்னால் தோன்றி உடனடியாக அவர்களை அவர்களின் பாதையில் நிறுத்தியது. தடையை பார்த்ததும் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டு ஒரு நொடி கூட காத்திருக்காமல் அதைத் தாக்கத் தொடங்கினர். நாம் ஏன் அதை உடைக்க முடியாது? தடை ரொம்ப பலமா இருக்கு. தடையைத் தொடர்ந்து தாக்கிய பிறகும் அதில் ஒரு கீறல் கூட இல்லாததால் அவர்கள் சத்தமாக சபித்தனர். திடீரென்று படிக்கட்டுக்கு மேலே இருந்து ஒரு உரத்த மற்றும் பழைய குரல் ஒலித்தது. அனைவரையும் அவர்களின் பாதையில் நிறுத்தியது. இப்போதைய குழந்தைகள் ரொம்ப பொறுமையற்றவங்க. கபிலனை நோக்கி மிதந்து கொண்டிருந்த முதியவர் இறுதியாக அனைவருக்கும் முன்னால் தோன்றினார். கபிலன் அந்த முதியவரை பார்த்து கண்களை சிமிட்டினான். அந்த முதியவர் ஒரு சாதாரண மனிதனை விட கிட்டத்தட்ட பாதி அளவு குட்டையாக இருந்தார். மேலும் அவரது காதுகள் சற்று கூர்மையாக இருந்தன. எல்லோரும் தாங்கள் செய்து கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு திடீரென்று தங்கள் முன் தோன்றிய வெள்ளை அங்கி அணிந்த முதியவரை முறைத்துப் பார்த்தார்கள். ஏன் இவ்வளவு? முதியவர் குழப்பத்துடன் கேள்வி எழுப்பினார். காசியன் தேர்வில் இவ்வளவு பேர் தேர்ச்சி பெறுவதை அவர் முதல் முறையாக பார்த்தார். அனைவரையும் புன்னகையுடன் பார்த்தார். நீண்ட நாட்களுக்குப் பிறகு இறுதியாக அவருக்கு கீழ்த்தளங்களில் தோன்ற ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதனால்தான் அவர் வெளி உலகின் புதிய திறமைகளைப் பார்க்க விரும்பினார். வணக்கம் குழந்தைகளே. என் பெயர் ஜோர்டான். நான் இந்த மாடியின் பாதுகாவலர். உங்கள் அனைவரையும் பார்த்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். இப்போது கபிலன் மட்டுமல்ல, எல்லோரும் அந்த முதியவரை பார்த்து கண் சிமிட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர் மிகவும் மெதுவாக இருந்தார். அந்த முதியவர் தனது வாக்கியத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் அனைவரையும் பார்த்தார். இவ்வளவு நாட்களுக்குப் பிறகு இவ்வளவு இளைஞர்கள் என் முன் நிற்பதைப் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெளி உலகில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் அனைவரும் எனக்குச் சொல்லுங்கள். அந்த முதியவர் தொடரும் முன் ஒரு எல் திடீரென்று முன்னோக்கி நடந்து வந்து அவரை வெட்டிச் சாய்த்தது. என்ன விசாரணை? உணர்ச்சியற்ற முகத்துடன் முதியவரை பார்த்துக் கொண்டிருந்தபோது எலின் குரல் அமைதியாக இருந்தது. கடைசி மாடியில் ஒரு சோதனையை அனுபவித்த பிறகு தங்கப் படிக்கட்டுக்கு மேலே மிதக்கும் ஆயிரக்கணக்கான பொக்கிஷங்களிலிருந்து ஏதாவது ஒன்றைப் பெறுவதற்கு முன்பு அவர்கள் ஒரு சோதனையை முடிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதனால்தான் அந்த எல் இனி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. கபிலன் சத்தமாக பேசிய கரடுமுரடான எல்பை பார்த்தான். அவனை புகழ்ந்து பேச கிட்டத்தட்ட ஆசைப்பட்டான். ஏனென்றால் அந்த முதியவரின் குரல் மிகவும் மெதுவாக இருந்ததால் அவன் கிட்டத்தட்ட தூங்கிவிட விரும்பினான். கபிலன் மட்டுமல்ல, தரன் மற்றும் நெய்னும் அந்த எல்பை மரியாதையான கண்களுடன் பார்த்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த முதியவரை புண்படுத்த மிகவும் பயந்தார்கள். அந்த முதியவர் எவ்வளவு வலிமையானவர் என்று யாருக்கு தெரியும்? மறுபுறம் இந்த எல் மிகவும் தன்னம்பிக்கை கொண்டதால் அவர் அந்த முதியவரை நேரடியாக வெட்டினார். அவர் உண்மையிலேயே பயமற்றவராக இருந்தார். கூட்டத்திலிருந்து பார்வையைத் திருப்பிக் கொண்டு சற்று முன்பு பேசிய எல்பை முதியவர் பார்த்தார். அவர் மெதுவாகத்தான் முன்பு சுத்தம் செய்து கொண்டிருந்த கவசத்தை நோக்கிப் பறக்கத் தொடங்கினார். இளைய தலைமுறை எப்போதும் பொறுமையற்றவர்களாகவே இருக்கிறார்கள். சரி, விசாரணையைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்கிறேன். இது மிக முக்கியமான தலைப்பு என்பதால்
அனைவரும் கவனமாகக் கேட்டார்கள். சோதனை மிகவும் எளிது. தங்கப் படிக்கட்டைச் சுற்றியுள்ள தடையை நான் அகற்றுவேன். நீங்கள் மேலே ஏற வேண்டும். ஒருவர் மேலே ஏறினால் அவர்களுக்கு அதிக விலைமதிப்பற்ற வெகுமதி கிடைக்கும். மேலும் படிக்கட்டின் உச்சியை அடைய முடிந்தவர்கள் மட்டுமே அடுத்த தளத்தை நோக்கி முன்னேற முடியும். எல்லோரும் முதியவரின் பேச்சைக் கேட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஏனென்றால் கடைசி தளத்தைப் போலல்லாமல் முதியவர் அளித்த விசாரணை மிகவும் எளிமையானது. கூட்டத்தினரிடையே ஒரு அரை மனிதன் தனது கையை உயர்த்தி கவசத்தை நோக்கி மிதந்து கொண்டிருந்த முதியவரை பார்த்தான். உச்சியை அடைய முடியாதவர்களுக்கும் அடுத்த தளத்தை நோக்கி முன்னேற முடியாதவர்களுக்கும் என்ன நடக்கும்? அந்த முதியவர் சற்று நிறுத்தினார். அவர் உதடுகளில் ஒரு சிறு சிரிப்பு வெளிப்பட்டது. கவலைப்படாதே, நான் அந்த முட்டாள் காசியன் மாதிரியில்ல. இந்த தளம் யாருக்கும் தீங்கு விளைவிப்பதற்காக கட்டப்படவில்லை. இது அடிப்படையில் ஒரு தளம். யார் வேண்டுமானாலும் முதல் படிக்கட்டில் கால் வைத்தால் புதையல் கிடைக்கும். மேலும் உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க அடுத்த தளத்திற்கு முன்னேற தகுதி பெறாதவர்கள் கீழே செல்ல வேண்டும். முதியவரின் வார்த்தைகளைக் கேட்டு கபிலன் மூச்சு வாங்காமல் முணுமுணுத்தான். கீழே போ. அந்த முதியவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது அவருக்கு ஒரு சிறிய யோசனை இருந்தது. கடைசியில் அந்த முதியவர் கவசத்தின் முன் தோன்றி அதை மீண்டும் சுத்தம் செய்யத் தொடங்கினார். அனைவரையும் பார்த்து மீண்டும் பேசினார். நான் அவங்களை கீழே அனுப்புவேன். இன்னும் குறிப்பாகச் சொன்னால் முதல் மாடிக்கு அனுப்புவேன். எல்லோரும் அமைதியாகிவிட்டார்கள். ஒரு சிறிய முனம் அந்தச் சூழலைச் சூழ்ந்தது. அவர்கள் விதிகளைப் பற்றி தெளிவாக இருந்தனர். அவர்கள் தங்கப் படிக்கட்டின் உச்சியை அடைந்தால் அவர்கள் அடுத்த தளத்தை நோக்கி வெகுமதியுடன் முன்னேறுவார்கள். ஆனால் இல்லையென்றால் அவர்கள் மீண்டும் முதல் மாடியில் வீசப்படுவார்கள். நிச்சயமாக படிக்கட்டுகளில் ஏறுவது நிச்சயமாக கடினமாக இருக்கும். இல்லையென்றால் முதல் படிக்கட்டில் கால் வைத்ததால் அவர்களுக்கு ஏன் வெகுமதி கிடைக்கும்?